guys, welcome back to my channel Panjami's Classroom. இந்த வீடியோல நம்ம NCERT லைன் பை லைன் சீரீஸ் கிளாஸ் 11 நீட் பயாலஜில நம்ம டைவர்சிட்டி இன் தி லிவிங் வேர்ல்ட் பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி இருக்கிற வீடியோ வாட் இஸ் லிவிங் எப்படி பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3, பார்ட் 4 நம்ம ஸ்ப்ளிட் பண்ணோமோ அதே மாதிரி தான் இந்த டைவர்சிட்டி இன் தி லிவிங் வேர்ல்டையும் நம்ம வந்து பார்ட்டா வந்து நம்ம ஸ்ப்ளிட் பண்ணி படிக்க போறோம். அண்ட் இந்த டாபிக் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, நெறைய நீட் எம்சிக்யூஸ் வந்திருக்கு. எக்ஸ்பெக்டட் எம்சிக்யூஸாவும் எடுத்துக்கலாம். அண்ட் இந்த எக்ஸ்பெக்டட் கொஸ்டின்ஸ் பார்த்தீங்கன்னா, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ்லயும் அதிகமா வந்து கேட்டிருக்காங்க. அண்ட் இந்த லிவிங் வேர்ல்ட் யூனிட்ல பார்த்தீங்கன்னா, இந்த ஹெட்டிங்ல இருக்கக்கூடிய கன்டென்ட்ஸ்ல இருந்து நெறைய எம்சிக்யூ கொஸ்டின்ஸ் வந்து அதிகமா வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அத பத்தி நம்ம ரொம்ப டீட்டெயிலா நம்ம பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி இதுல வந்து ஹைலைட் பண்ணியிருப்பாங்க பயோடைவர்சிட்டி. பயோடைவர்சிட்டி அப்படின்றது என்னன்னா, எர்த்ல எவ்வளோ நம்பர் ஆஃப் ஆர்கானிசம்ஸ் இருக்கோ அத மொத்தத்தையும் நம்ம பயோடைவர்சிட்டின்னு சொல்றோம். அது பிளான்ட்ஸா இருக்கலாம், அனிமல்ஸா இருக்கலாம், மைக்ரோ ஆர்கானிசம்ஸா இருக்கலாம். அப்படி எர்த்ல நெறைய தெரியாத ஆர்கானிசம்ஸ் பார்த்தீங்கன்னா இருக்கு. இப்ப வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நமக்கு தெரிஞ்ச ஆர்கானிசம்ஸே 1.7ல இருந்து 1.8 மில்லியன் வரைக்கும் நமக்கு தெரிஞ்ச ஆர்கானிசம்ஸ் வந்து இருக்கு அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அண்ட் ஒரு ஆர்கானிசம் பார்த்தீங்க அப்படின்னா, நேமிங் அப்படின்றது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஸோ சில ஆர்கானிசம்ஸ் பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு இடத்துக்கும் ஒவ்வொரு நேம் வச்சு போடுவோம். லோக்கல் நேம்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அது வந்து ஒரு கண்ட்ரில இருந்தே ஒவ்வொரு இடத்துலயும் பார்த்தீங்கன்னா, ஒரே அனிமலுக்கே டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் நேம்ஸ் வந்து இருக்கு. ஆனா, நம்ம வந்து ஒவ்வொரு இடத்துலயும் நம்ம நேம்ஸ் வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு பதிலா, வேர்ல்ட் அதாவது காமனா எல்லா ஆர்கானிசம்க்குமே இந்த ஆர்கானிசம்னா இதுதான் காமனான நேம். அது எந்த இடமா இருந்தாலும் சரி அப்படின்றது எந்த டிஃபரன்ஸும் பார்க்காம, இப்போ ஒரு எக்ஸாம்பிள் லயன் அப்படின்னா அது வந்து உலகத்துல எந்த இடத்துலயும் அதுக்கு நேம் வந்து லயன் தான். அது மாதிரி ஒரு காமனான நேமா கொடுக்கணும் அப்படின்றதுக்காக கொண்டு வந்ததுதான் இந்த நாமென்கிளேச்சர். அத வந்து நம்ம என்னன்னு சொல்லலாம் அப்படின்னா, நேமிங் அப்படின்னு சொல்லலாம். நேம் ஒரு ஆர்கானிசம்க்கு காமனான ஒரு நேம் வந்து நம்ம ப்ரொவைட் பண்றது. அந்த நேம் பார்த்தீங்கன்னா, வேர்ல்டுலயே எல்லா இடத்துலயுமே எந்த இடமா இருந்தாலும், எந்த கண்ட்ரியா இருக்கலாம், ஸ்டேட்டா இருக்கலாம், சிட்டியா இருக்கலாம், எந்த இடமா இருந்தாலும் அதுக்கு காமனான நேம் அப்படின்றத நம்ம இந்த நாமென்கிளேச்சர் மூலமா வந்து கொண்டு வருவோம். இந்த நாமென்கிளேச்சர் இந்த பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, நீட் எம்சிக்யூ. அதாவது இந்த ஹைலைட் பண்ணியிருக்கேன் இல்லையா? இந்த நேமிங் ஆஃப் லிவிங் ஆர்கானிசம்ல இருந்து இந்த நாமென்கிளேச்சர் வரைக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு நீட் எம்சிக்யூவா வந்து கேட்கலாம். அதாவது ஒரு குறிப்பிட்ட ஆர்கானிசம் வேர்ல்டுலயே ஒரே நேமா நம்ம ப்ரொவைட் பண்றத நாமென்கிளேச்சர் அப்படின்னு சொல்லுவோம். ரொம்ப சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா, நேமிங் த நாமென்கிளேச்சர் அப்படின்றது அர்த்தம். ஸோ இந்த நாமென்கிளேச்சர் நம்ம எப்படி வந்து குடுப்போம் அப்படின்னா, ஒரு ஆர்கானிசம கரெக்ட்டா நம்ம ஐடென்டிஃபை பண்ணி அதுல வந்து கிளாசிஃபிகேஷன் அந்த மாரி விஷயம்லாம் இருக்கு. அது நம்ம டைவர்சிட்டி இன் தி லிவிங் வேர்ல்ட் பார்ட் 2 வீடியோல நம்ம பார்ப்போம். ஸோ ஒரு ஒரு ஆர்கானிசம ஐடென்டிஃபை பண்ணி, அந்த ஆர்கானிசம்ல இருக்கிற கேரக்டரிஸ்டிக்ஸ் இதெல்லாம் பேஸ் பண்ணி கிளாசிஃபிகேஷன்லாம் பண்ணதுக்கு அப்புறம் தான் அதுக்கு வந்து நேமிங் வந்து குடுப்பாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பிகினிங் அப்படின்றது ஒரு ஆர்கானிசம நம்ம ஐடென்டிஃபை பண்ணி, அதுக்கு ஒரு ஒரு காமனா இருக்கக்கூடிய நேம் நம்ம குடுக்கறது. அதுதான் நம்ம ஐடென்டிஃபிகேஷன் அப்படின்னு சொல்றோம். இந்த ஐடென்டிஃபிகேஷனும் நீட் எம்சிக்யூல இருந்து நம்ம கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நாமென்கிளேச்சர்ல இருந்து இந்த ஐடென்டிஃபிகேஷன் வரைக்கும். ஏன் நான் இது மாரி ஹைலைட் பண்ணி வச்சிருக்கேன் அப்படின்னா, இதே லைன குடுத்தே எந்த ஒரு சேஞ்சஸும் இல்லாம இதே லைனையே வந்து உங்களுக்கு நீட் எக்ஸாம்ல அப்படியே அட்டாச் பண்ணி இப்படின்னா என்ன அப்படின்னு குடுத்து சார்ட் ஆஃப் ஆப்ஷன்ஸ் வந்து குடுப்பாங்க. ஸோ லைன் பை லைன் நீங்க என்சிஆர்டி புக் படிச்சா மட்டும் தான் அது என்ன அப்படின்றது நம்மளால தெரிஞ்சுக்க முடியும். அதனால எந்த லைனையும் விடாதீங்க. இப்ப நான் ஒரு வீடியோ ஒரு கன்டென்ட் எடுக்கிறேன் அண்ட் அதுல நீட் எம்சிக்யூ அப்படின்னு நான் சொல்றேன்னா, நீங்க ஃபர்ஸ்ட் அந்த வீடியோ ஃபுல்லா பார்த்ததுக்கு அப்புறமா உங்களோட நீட் பயாலஜி புக் எடுத்துக்கோங்க. அதாவது என்சிஆர்டி புக்க எடுத்து என்ன வீடியோல எந்த டாபிக் கவர் பண்ணியிருக்காங்களோ அத ஃபர்ஸ்ட் நீங்க ஒவ்வொரு லைன் பை லைனா படிங்க. அண்ட் அதுல என்னெல்லாம் ஹைலைட் பண்ணியிருக்காங்களோ அத வந்து நீங்களும் ஹைலைட் பண்ணி
அந்த டாபிக் ரிலேட்டடா இருக்கக்கூடிய ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் சால்வ் பண்ணாலே நீட் பயாலஜி ஈஸியா நீங்க சூப்பரா மார்க் எடுத்துக்கலாம். அண்ட் ரிவிஷனும் கான்ஸ்டன்டா நீங்க பண்ணிட்டே இருக்கணும். அப்பதான் இன்னும் வந்து உங்களுக்கு மறக்காம இருக்கும், ரொம்ப ஈஸியாவும் இருக்கும். ஓகே. ஸோ இப்போ வேர்ல்டு லெவல்ல ஒரே நேம நம்ம கொடுக்கணும் அப்படின்றதுக்காக பொட்டானிக்கல் அண்ட் ஜுவாலஜிக்கல். பொட்டானிக்கல் அப்படின்றது பிளான்ட்ஸ்க்காக மட்டும் குடுக்குற நேம் தான் நம்ம பொட்டானிக்கல் கேட்டகரியில வருவாங்க. அண்ட் ஜுவாலஜிக்கல் வந்து அனிமல் கேட்டகரியில வருவாங்க. ஸோ இந்த பிளான்ட்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா சயின்டிஃபிக் நேம்ஸ், ஒரு குறிப்பிட்ட பிரின்சிபல்ஸ், ஒரு குறிப்பிட்ட கிரைட்டீரியா அதெல்லாம் பேஸ் பண்ணி ஒரு ஆர்கானிசம், அதாவது ஒரு பிளான்ட் ஆர்கானிசம்க்கு ஒரு சயின்டிஃபிக் நேம் ப்ரொவைட் பண்றவங்க யாரு அப்படின்னா இந்த இன்டர்நேஷனல் கோட் ஃபார் பொட்டானிக்கல் நாமென்க்ளேச்சர். இது வந்து நம்ம கம்யூனிட்டி டேப்ல இத வந்து கேட்டிருந்த ஒரு கொஸ்டினா ஐசிபிஎன் அப்படின்னா என்னன்றது. அண்ட் அதுல நிறைய பேர் வந்து கரெக்டான ரெஸ்பான்ஸும் கொடுத்துருக்கீங்க. அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தட். ஸோ இன்டர்நேஷனல் கோட் ஃபார் பொட்டானிக்கல் நாமென்க்ளேச்சரோட அப்ரிவேட்டட் ஃபார்ம் தான் இந்த ஐசிபிஎன். அண்ட் அனிமல்ஸ்க்கு நம்ம எப்படி வந்து நேம் கொடுப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷனல் கோட் ஆஃப் ஜுவாலஜிக்கல் நாமென்க்ளேச்சர். ரெண்டுமே சிம்பிள் தான். பொட்டானிக்கல் நாமென்க்ளேச்சருக்கு பதிலா ஜுவாலஜிக்கல் நாமென்க்ளேச்சர்னு வரும். அண்ட் அதுல ஐசிபிஎன் என்ன பொட்டானிக்கல். ஸோ எல்லாமே இந்த ஒவ்வொரு வேர்டோட ஃபர்ஸ்ட் ஆல்பபெட் தான் அப்ரிவேட்டட் ஃபார்மா இந்த எடுத்திருக்காங்க. அதே மாதிரி தான் இந்த ஐசிZN. இந்த ஐசிZN வந்து அனிமல்ஸ்க்கு அண்ட் ஐசிபிஎன் வந்து பாத்தீங்கன்னா பிளான்ஸ்க்கு. ஸோ இப்படிதான் வந்து ஒரு ஆர்கானிசம்க்கு நேம் கொடுக்கறத சில பிரின்சிபல்ஸ், சில கிரைட்டீரியா இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் ஒரு ஆர்கானிசம்க்கு ஒரு சயின்டிபிக் நேம் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. இந்த மொத்த ப்ராசஸையும் தான் நம்ம நாமென்க்ளேச்சர் ஆர் நேமிங் அப்படின்னு சொல்றோம். ஓகே. இப்ப நம்ம முன்னாடி நிறைய வீடியோஸ்ல நீங்க பாத்தீங்க அப்படின்னா ஜீனஸ், ஸ்பீஷீஸ் அப்படின்றது நான் சொல்லியிருப்பேன். மோஸ்டா வந்து தமிழ்நாடு ஸ்டேட் போர்ட் சிலபஸ் அந்த லெசன் எடுக்கும்போது அண்ட் ரொம்ப அதிகமா பார்த்தீங்கன்னா எக்கனாமிக்கலி யூஸ்ஃபுல் பிளான்ஸ் அண்ட் ஆண்டர்பிரினியரல் பாட்னி, கிளாஸ் 12th பயோ பாட்னி இந்த லெசன்ல பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கிராப் வெரைட்டி, சீரியல்ஸ், பல்சஸ் இதுல எல்லாம் பார்த்தீங்கன்னா அதோட பொட்டானிக்கல் நேம் இருக்கும். ஸோ அதை நான் முன்னாடியே சொல்லியிருப்பேன். இது வந்து ஃபர்ஸ்ட் வேர்ட் பார்த்தீங்கன்னா ஜீனஸ் அண்ட் செகண்ட் வேர்ட் வந்து ஸ்பீஷீஸ். அத பத்தி தான் இந்த இடத்துல நம்ம டீட்டெயிலா பார்க்க போறோம். ஒரு நேம் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அந்த நேம்ல 2 காம்பனன்ட்ஸ் வந்து இருக்கும். அது வந்து ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஜெனரிக் நேம் அண்ட் செகண்ட் ஒன் வந்து ஸ்பெசிபிக் எபித்தட். ஸோ ஒரு நாமென்க்ளேச்சர்ல 2 காம்பனன்ட்ஸ் இருக்கிறதுனால அந்த நாமென்க்ளேச்சரை பைனாமியல் நாமென்க்ளேச்சர் அப்படின்னு சொல்றோம். பைனாமியல் அப்படின்னா நம்பர் 2 அப்படின்றது அர்த்தம். ஸோ 2 காம்பனன்ட்ஸ் இருக்கிறதுனால அந்த நேமிங்க பைனாமியல் நாமென்க்ளேச்சர் அப்படின்னு சொல்றோம். இதை வந்து யாரு இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க அப்படின்னா கெரோலஸ் லினேஸ் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. இதுவும் ஒரு நீட் எம்சிக்யூ தான். பைனாமியல் நாமென்க்ளேச்சர்ல எவ்வளோ காம்பனன்ட்ஸ் இருக்கும்? ஆன்சர் வந்து 2. பைனாமியல் நாமென்க்ளேச்சர் யாரை இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க? ஆன்சர் வந்து கெரோலஸ் லினேஸ். அண்ட் பைனாமியல் நாமென்க்ளேச்சர்ல 2 காம்பனன்ட்ஸ் இருக்கும். அண்ட் அந்த 2 காம்பனன்ட்ஸ் எது அப்படின்னு கேட்டாங்கன்னா ஆன்சர் வந்து ஜெனரிக் நேம் அண்ட் ஸ்பெசிபிக் எபித்தட். இப்ப இந்த புக்ல பாத்தீங்கன்னா மேங்கோக்கு ஒரு எக்ஸாம்பிள் வந்து கொடுத்திருக்காங்க. மேங்கோவோட சயின்டிபிக் நேம், அதாவது இன்டர்நேஷனல் கோட் ஃபார் பொட்டானிக்கல் நாமென்க்ளேச்சர் மேங்கோக்கு ப்ரொவைட் பண்ண நேம் என்ன அப்படின்னா இந்த மேங்கிஃபெரா இண்டிகா. இதுல மேங்கிஃபெரா தான் நம்மளோட ஜெனரிக் நேம் அண்ட் இண்டிகா அப்படின்றது என்ன அப்படின்னா ஒரு ஸ்பெசிபிக் எபித்தட். அதான் இதுல சொல்லியிருக்காங்க. மேங்கிஃபெரா ரெப்ரசன்ஸ் த ஜீனஸ் அண்ட் இண்டிகா ரெப்ரசன்ஸ் ஸ்பெசிபிக் எபித்தட். ஸோ ஒரு நாமென்க்ளேச்சர், அதாவது ஒரு ஆர்கானிசம்க்கு நம்ம நேம் வந்து கொடுக்கணும்னா அதுக்கு சில செட் ஆஃப் ரூல்ஸ் இருக்கு. இந்த ரூல்ஸ் பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே சேம் தான். அது பொட்டானிக்கலாவும் இருக்கலாம், ஜுவாலஜிக்கலாவும் இருக்கலாம். பட் இந்த ரூல்ஸ் வந்து எல்லா நாமென்க்ளேச்சருக்குமே இந்த ரூல்ஸ் வந்து பண்ணுவாங்க. ஸோ மோஸ்டா பார்த்தீங்கன்னா பயாலஜிக்கல் நாமென்க்ளேச்சர்ஸ்க்கு எல்லாமே லாட்டின் லாங்குவேஜ் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஓகே. ஸோ மோஸ்டா யூஸ் பண்ணக்கூடிய பயாலஜிக்கல் ஆர்கானிசம்ஸோட நேம் எல்லாமே பார்த்தீங்கன்னா
லாட்டின். லாட்டின் லாங்குவேஜ்ல இருந்து தான் அந்த வேர்ட்ஸ் எல்லாமே டிரைவ் பண்ணி அந்த ஆர்கானிசம்ஸ்க்கு இந்த வேர்ட் செட் ஆகுமா அப்படின்றது எல்லாமே அனலைஸ் பண்ணி தான் வந்து குடுப்பாங்க. ஸோ இட் இஸ் அ லாட்டின் லாங்குவேஜ். அண்ட் இட்டாலிக்ஸா தான் பண்ணுவாங்க. இப்போ எக்ஸாம்பிள் நீங்க இதுல பார்த்தீங்கனாலே, நம்ம புக்ல வந்து பிரிண்ட் பண்ணியிருக்கிற பயாலஜிக்கல் நேம் எல்லாமே இட்டாலிசைஸ்ட். ஸோ இந்த ஃபாண்ட்ட வந்து இட்டாலிக் ஃபாண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. கொஞ்சம் கர்வா இட்டாலிசைஸ்டா இருக்கும். பட் நம்ம வந்து நம்ம எழுதுறோம் இல்லையா? இப்ப எக்ஸாம்ல வந்து நீங்க மேங்கிஃபெரா இண்டிகா அப்படின்னு எழுதும்போது, அத வந்து நீங்க அண்டர்லைன் பண்ணி எழுதணும். அதுலலாம் நம்ம இட்டாலிசைஸ்லாம் பண்ண முடியாது. நீங்க எழுதுறத அண்டர்லைன் பண்ணி எழுதணும். ஸோ அந்த அண்டர்லைன் பண்ணீங்க அப்படின்னா, அது வந்து என்னன்னு எடுத்துப்பாங்கன்னா, ஓகே இது வந்து ஒரு சயின்டிஃபிக் நேம் அப்படின்றத கன்சிடர் பண்ணுவாங்க. ஓகே. அது நம்ம பாயிண்ட் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, பயாலஜிக்கல் நேம் எல்லாமே லாட்டின் லாங்குவேஜ் தான். அண்ட் அது வந்து இட்டாலிசைஸ்டா இந்த மாரி ஃபாண்ட்ல வந்து எழுதுவாங்க அப்படின்றத நம்ம ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ல வந்து நமக்கு சொல்லியிருக்கிறது. செகண்ட் பாயிண்ட் முன்னாடியே சொன்ன மாதிரி, ஒரு பயாலஜிக்கல் நேமோட ஃபர்ஸ்ட் வேர்ட் பார்த்தீங்கன்னா, ஜீனஸ். அண்ட் ஒரு பயாலஜிக்கல் நேமோட செகண்ட் வேர்ட் ஆர் செகண்ட் காம்போனன்ட் வந்து ஸ்பெசிஃபிக் எபித்தட். இது நம்ம முன்னாடியே பார்த்தது. இது வந்து 2வது ரூல். அண்ட் 3வது ரூல் என்ன அப்படின்னா, 2 வேர்ட்ஸ் அதாவது பயாலஜிக்கல் நேம்ல இருக்கிற 2 வேர்ட்ஸுமே நம்ம செப்பரேட்டா லைன் பண்ணணும். இப்போ இப்ப எக்ஸாம்பிள் வந்து இத வந்து நான் எழுதியிருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். இந்த மேங்கிஃபெரா இண்டிகாவ நான் எழுதியிருக்கேன். இது வந்து பிரிண்டடா நீங்க நினைக்க தேவையில்ல. எழுதியிருக்கேன்னு வச்சுக்கிட்டீங்கன்னா, நீங்க வந்து மேங்கிஃபெராக்கு ஒரு லைன் வந்து குடுக்கணும். அண்ட் இண்டிகாக்குன்னு ஒரு லைன் குடுக்கணும். இது வந்து நீங்க கையால எழுதும்போது செப்பரேட்டா அந்த காம்போனன்ட்ட வந்து நீங்க லைன் பண்ணணும். அதுவே நான் பிரிண்ட் பண்றேன் அப்படின்னா, அத இட்டாலிசைஸ்ட் பண்ணி நான் வந்து பிரிண்ட் பண்ணணும். எதுக்காக அப்படின்னா, இது வந்து லாட்டின் லாங்குவேஜ்ல இருந்து தான் வந்திருக்கு அப்படின்றத இண்டிகேட் பண்ணணும் அப்படின்றதுக்காக கொண்டு வந்த ஒரு ரூல் தான் இந்த ஹேண்ட் ரிட்டன் பண்ணும்போது செப்பரேட்டா லைன் பண்றதும், பிரிண்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, நீங்க இட்டாலிசைஸ்ட் பண்றதும். இதுதான் நம்மளோட 3rd ரூல். அண்ட் நீங்க எக்ஸாம்லயும் ஒரு சயின்டிஃபிக் நேம் நீங்க எழுதும்போது கூட, இந்த ரூல்ஸ்க்கு ஏத்தமா நீங்க எழுதுனீங்க அப்படின்னா, கரெக்ஷன் பண்ற ஸ்டாஃப்க்கு வந்து ஒரு செட் ஆஃப் இம்ப்ரஷன் வந்து கிரியேட் ஆகும். ஓகே உங்க ரூல்ஸ் படி எல்லாமே கரெக்ட்டா வந்து பண்ணியிருக்காங்க. அண்ட் அவங்க நல்லா புரிஞ்சு வச்சிருக்காங்க அப்படின்றத தெரிஞ்சுப்பாங்க. அண்ட் இன்னொன்னு ரொம்பவே இம்பார்ட்டன்டான ரூல் என்ன அப்படின்னா, நம்மளோட ஃபர்ஸ்ட் வேர்ட் வந்து ஜீனஸ் அப்படின்றத நம்ம மென்ஷன் பண்ணிட்டோம். அந்த ஃபர்ஸ்ட் வேர்ட்ல இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் லெட்டர் எப்பவுமே கேப்பிட்டல்ல தான் இருக்கணும். ஓகேங்களா? இப்ப நம்ம இதிலயே பார்த்தீங்கன்னா, மேங்கிஃபெரா இண்டிகால மேங்கிஃபெரான்றது என்னோட ஜீனஸ் நேம். அண்ட் அந்த மேங்கிஃபெரால ஸ்டார்ட்டிங் நான் எப்பவுமே கேப்பிட்டல் லெட்டர்ல தான் நான் குடுப்பேன். ஓகேங்களா? அத வந்து நம்ம கண்டிப்பா பண்ணியே ஆகணும். அது பொட்டானிக்கலாவும் இருக்கலாம், ஜூவாலஜிக்கலாவும் இருக்கலாம். அண்ட் ஸ்பெசிஃபிக் எபித்தட் எப்பவுமே ஸ்மால் லெட்டர்ல தான் எனக்கு ஸ்டார்ட் ஆகியிருக்கணும். இப்ப இதுல இண்டிகான்றது என்னோட ஸ்பெசிஃபிக் எபித்தட். இதுல இருக்கிற ஃபர்ஸ்ட் லெட்டர் வந்து என்னது? ஸ்மால் லெட்டர்ல தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஓகே. அப்ப என்னோட ஜீனஸ் நேமோட ஸ்டார்ட்டிங் நான் கேப்பிட்டல் லெட்டர்ல ஸ்டார்ட் பண்ணணும். அண்ட் ஸ்பெசிஃபிக் எபித்தட் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஸ்மால் லெட்டர்லயே ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஓகே. இது வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப காமனான, ஜெனரலான, யூனிவர்சல் ரூல்ஸ். இந்த 4 ரூல்ஸ் தான். அண்ட் இந்த 4 ரூல்ஸுமே பார்த்தீங்கன்னா, எம்சிக்யூ கேட்டகரியில வந்து கண்டிப்பா வந்து வரும். அண்ட் எப்படி வந்து கேட்கலாம் அப்படின்னா, ஒரு ஆர்கானிசமோட சயின்டிஃபிக் நேம் குடுத்து கேட்கலாம். இல்ல ஒரு யூனிவர்சல் ரூல்ஸ்னா என்ன அப்படின்றத சார்ட் ஆஃப் ஆப்ஷன்ஸ் குடுத்து, இதுல எதெல்லாம் யூனிவர்சல் ரூல்ல வரும், எது கரெக்ட்டான யூனிவர்சல் ரூல், எது தப்பான யூனிவர்சல் ரூல், அந்த மாரி சார்ட் ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து கேட்கறதுக்கு பாசிபிலிட்டீஸ் அதிகமா இருக்கு. அண்ட் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் எல்லாம் நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, நான் சொன்ன ஃபார்மேட்டான கொஸ்டின்ஸ் வந்து அதிகமா வந்து கேட்டிருக்காங்க. ஓகே. இப்போ ஸ்பெசிஃபிக் எபித்தட்க்கு அப்புறமா ஒரு நேம் வந்து குடுப்பாங்க. இது வந்து சில மோஸ்ட் ஆஃப் த புக்ஸ்ல வந்து இருக்காது. அதாவது நீங்க இப்ப காலேஜ் படிக்கும்போது இருக்கிற புக்ஸ் எல்லாம் அதிகமா இருக்கும். பட் ஸ்கூல் புக்ஸ்லலாம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஜெனரிக் நேம் அண்ட் ஸ்பெசிஃபிக் எபித்தட் தான் வந்து குடுப்பாங்க. பட்
அது மட்டும் இல்லாம ஸ்பெசிஃபிக் எபித்தெட்க்கு அப்புறமா ஒரு அப்ரிவேட்டட் ஃபார்மான வேர்ட்ஸ் வந்து குடுப்பாங்க. அது என்ன அப்டின்னா, அந்த ஆத்தர வந்து நேம். அதாவது அந்த ஆர்கானிசம்க்கு சயின்டிஃபிக் நேம் ப்ரொவைட் பண்ண அந்த ஆத்தரோட நேம அப்ரிவேட்டட் ஃபார்ம்ல குடுப்பாங்க. அது எங்க எழுதுவாங்க அப்டின்னா, ஸ்பெசிஃபிக் எபித்தெட்டுக்கு அப்புறமா. இப்ப இதே மேங்கோ எக்ஸாம்பிளே பார்ப்போம். மேங்கோவோட சயின்டிஃபிக் நேம் வந்து மேங்கிஃபெரா இண்டிகா. இந்த இண்டிகாக்கு அப்புறமா லின் அப்படின்ற ஒரு வேர்ட் வந்து குடுத்திருக்காங்க. இது என்ன அப்படின்னா, மேங்கிஃபெரா இண்டிகா அப்படின்ற வேர்ட குடுத்த ஆத்தரோட நேம். இது வந்து அப்ரிவேட்டட் ஃபார்ம். இவர் யாரு அப்படின்னா, கெரோலஸ் லினேயிஸ தான் லின் அப்படின்றத ஷார்ட்டா வந்து நம்ம டிஸ்கிரைப் பண்ணுவோம். ஓகேங்களா? ஃபுல் நேமா குடுக்காம அப்ரிவேட்டட் ஃபார்ம் ஆஃப் த நேம் தான் வந்து நம்ம குடுப்போம். அண்ட் எப்பவுமே அது ஸ்பெசிஃபிக் எபித்தெட்டுக்கு அப்புறம் தான் ஆத்தரோட நேம வந்து நம்ம ப்ரொவைட் பண்றது. எதுக்காக அப்படின்னா, இவங்க தான் அந்த நேம குடுத்தாங்க அப்படின்றத டிஸ்கிரைப் பண்றதுக்கு இது வந்து யூஸ் ஆகும். ஓகே. அண்ட் இதோட நம்ம பார்ட் 1 வீடியோவ கன்க்ளூட் பண்ணிக்கலாம். பார்ட் 2 வீடியோல இந்த கிளாசிஃபிகேஷன், டாக்ஸா, டாக்ஸானமிய பத்தி நம்ம டீட்டெயிலா நம்ம பார்ப்போம். ஸோ இந்த வீடியோல பார்த்தீங்கன்னா, பயோடைவர்சிட்டி, நாமென்கிளேச்சர், ஐடென்டிஃபிகேஷன், பைனாமியல் நாமென்கிளேச்சர் அண்ட் அதோட யூனிவர்சல் ரூல்ஸ் அண்ட் ஆத்தர் நேம் எங்கெல்லாம் ப்ரொவைட் பண்ணணும் அண்ட் அந்த சார்ட் ஆஃப் கொஸ்டின்ஸ் அதில் எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய கொஸ்டின்ஸ், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் எல்லாமே இந்த வீடியோல நம்ம பார்த்துருந்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல போஸ்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க அண்ட் மறக்காம பஞ்சமிஸ் கிளாஸ் ரூம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் கம்யூனிட்டி டேப்ல பாத்தீங்கன்னா டெய்லி ஒரு நீட் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ஆர் நீட் எக்ஸ்பெக்டட் அண்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் வந்து டெய்லி அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். அதையும் நீங்க வந்து சால்வ் பண்ணி பாருங்க. ஸோ உங்களுக்கு செட் ஆஃப் ஐடியாஸும் உங்களுக்கு கிடைக்கும். தேங்க்யூ ஸோ மச்.